guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா பன்னீர் மட்டர் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பன்னீர் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துங்க, 2 லவங்கம் சேர்த்துங்க, கருப்பு ஏலக்காய் சேர்த்துங்க, அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துங்க, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி கட் பண்ண பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பீன்ஸு பட்டாணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு மூடிடலாம் தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம புதினா இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசி நான் எடுத்துருக்கேன். அதனால நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தட்டை போட்டு மூடினா கொதிக்கிற வரைக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சொல்கிற வரைக்கும் நாம் இதை மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி சொன்ன பிறகு நாம் பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம். ஏதாவது வேட்டான போல் இது மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கைஸ், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.